थोड़ी समय में आपके वचन को बोलने के लिए अनुग्रह कीजिए। ஆவியானவர் தாமே பேசுகிறாங்க. आत्मा जी बातें कीजिए। ஒருத்தரும் வெளியே போகக்கூடாது. कोई भी खाली हाथ नहीं जाना चाहिए। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के मीठे मधुर नाम से मांगते हैं। மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். फिर से आप सभी को यीशु मसीह के नाम से बधाई देते हैं। நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுனால தான் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். हम परमेश्वर के राज को खोजते हैं, इसलिए परमेश्वर की भवन में आए हैं। இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன். आपसे मैं एक प्रश्न उठाने वाली हूँ। हमारे पास समय नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ரெண்டு பகுதி வாசித்தோம். दो भाग को हम पढ़े थे। ஒரு பகுதி என்ன சொல்லுது? एक भाग में क्या இப்போ बताते பைபிள் हैं? வாசிக்கப்படாது பாசி. அப்ப தேவன் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இது அடுத்தது நம்ம வாசித்தோம். உலகத்தை தான் நினைச்சுக்கிட்டு तेरी व्यवस्था से प्रीति रखने वालों को बड़ी शांति होती है। और दूसरा भाग में पढ़े थे कि संसार की धन को खोजना। ஆண்டவர்கிட்ட ஐஸ்வர்யானா இராம परमेश्वर के पास धन न रखते हुए தனக்கே அவன் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கான். वो अपने लिए धन इकट्ठा करता है। நம்ம இப்படி இருக்கோம். हम कैसे हैं? நம்ம மாத்திரம் நம்ம பிள்ளைகள் நம்ம இப்படின்னு நம்ம சொந்தத்தையே தான் நினைப்போம். देखिए, हम हमारा परिवार, हमारे बच्चे, उसी में हमारा ध्यान रहता है। வசனத்தை நம்ம தியானிச்சாதான் நம்ம குற்றம் தெரியும். व्यवस्था को जानेंगे तो हमारी भूल हमें मालूम पड़ेगा। நானும் உங்களாக நான் பேசுறதுனால நம்ம இனிமே இல்லை. எனக்கு प्रचार करते हुए ऐसे नहीं है, मैं भी आपके एक के समान हूँ। நான் சிறுமை எளிமையானவர். मैं दीन और नम्र हूँ। எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டவர். सभी से तुच्छ माना गया व्यक्ति भी அவர் हूँ। என்மேல் நினைவா இருந்தார். फिर भी परमेश्वर मेरे याद में थे। அல்லேலூயா. हालेलुया। இந்த நாளிலும் நம்ம சங்கீதத்துல வாசித்தபடி इस दिन में जो भी भजन संगीता में हम पढ़े थे 119 में, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம். तेरी व्यवस्था से प्रीति रखने वालों को बड़ी शांति होती है அவர்களுக்கு இடரல் இல்லை. और उनको कुछ ठोकर नहीं लगती। நான் உங்களுக்கு தேவ ராஜ்யத்தை பற்றி பேசிட்டே வரேன். நான் படிச்சதை உங்களுக்கு சொல்லி தந்துட்டே வரேன். जो भी मैं पढ़ी थी परमेश्वर की राज के बारे में, उसी को बता के आ रही हूँ। தேவ ராஜ்யம்னா என்ன? परमेश्वर के राज्य माने क्या है? நான் பரிசுத்தாவியானவரான தேவ ராஜ்யம்னா என்ன, அதுக்கு அர்த்தமா சொல்லுங்க. எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். परमेश्वर की राज की अर्थ क्या है, उसी को आपको बताना है। தேவன் நம்மை ஆளுகை செய்யணும். परमेश्वर हमें राज करना है, वही परमेश्वर की राज्य है। தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆதி முதலான பூர்வத்தினுடையது. परमेश्वर के राज मतलब जो पहले से शुरुआत हुई थी वो राज्य है। அது என்ன? தேவனே ராஜா. परमेश्वर ही राजा है। மனுமக்கள் அவருடைய பிரஜைகள். और जो भी मनुष्य है उनकी प्रजा है। தேவன் ஆளுகிறவர். परमेश्वर ही राज करता है। ஜனங்கள் அவரால் ஆளப்படுகிறவர்கள். और प्रजा उनसे राज करने वाला, राज किया हुआ है। ஆளுகை, அதிகாரம், ஆலோசனை, राजनीति, राज्य करना और सलाहना, सभी சட்டங்கள் और व्यवस्था எல்லாமே அவருக்குரியது. सब कुछ परमेश्वर का है। பூலோகத்தில் இஸ்ரவேலை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். पृथ्वी पर इजरायली को अपना खुद का प्रजा कर कर परमेश्वर चुन लिए। அவர்களை ஆண்டு நடத்தும் ராஜாவா இருந்தார். उन्हें राज कर कर चलाने वाला राजा था। பூர்வத்துல யூதர்களை யார்தான் ஆண்டு நடத்தினா? पूर्व ஆண்டவர் में தான் ஆண்டு நடத்தினார். पहले से इजरायली को परमेश्वरी राज किए थे அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். और उनसे वाचा भी किए थे। ஜனங்கள்கிட்ட சொல்லி இருந்தாரு, प्रजा से कहे थे, ராஜ்யத்தின் சட்டங்களை அவரே உண்டாக்கி கொடுத்தாரு. और राज्य की सभी व्यवस्था को परमेश्वरी उन्हें लिख कर दिए थे। மனிதர்கள் சட்டங்களை உருவாக்க கூடாது. मनुष्य लोग नियमों को नहीं करना चाहिए। இவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் உடன்படிக்கை செய்திருந்தார். ऐसे इस्राएलियों के बीच में उसने वाचा किया था। யாத்ராகமம் 19:5. निर्गमन 19:5 और 6। இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜமும் பரிசுத்த ஜாயியுமாய் இருப்பீர்கள்
வார்த்தைகள் என்றார். அல்லேலூயா. हालेलुया। நம்ம பாக்கியவான்கள். हम धनी है, ஆனா அவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து लेकिन उनके राजता में सौंप कर அவர் என்ன சொல்றாரு அதுபடி செஞ்சா நம்ம அவருக்கு ராஜரீக ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கும். और जो भी वो कहते हैं उन्हें आज्ञा पालन करेंगे तो उनके उनके हम राजनीति में हो जाएंगे। அதுல அவர் சொல்றாரு பூமியெல்லாம் எனக்குரியது. उसमें यहाँ वचन में कहता है कि समस्त पृथ्वी मेरी है। முதல்ல ஒரு ஜாதிக்கு தான் அவர் பிறந்த அவருடைய ஆளுகை வச்சாரு. पहले परमेश्वर एक ही जाति पर उनके राज को रखे थे। சின்ன நாட்டுல அவர் வெளிப்படுத்தி உலகம் முழுவதையும் ஆளுகிறார். छोटे देश को अपने आप को प्रकट कर कर पूरा संसार को राज किए थे। அப்ப முதல்ல ஏதாவது ஒரு ஜனங்கள்கிட்ட போகணும்ல. देखिए पहले तो किसी एक प्रजा के बीच में उन्हें आना है, அதனாலதான் யூதர்களுக்குள்ள போனாங்க. इसलिए यहूदियों के बीच में आए। அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம தான் பெரிய ஜாதின்னு நினைச்சிட்டாங்க. वो सोचने लगे कि हम ही बड़ा महान है कर कर। பவுல் சொல்றாங்க இந்த ரகசியம் பெருசு புறஜாதிகளும் நம்ம கூட சேர்த்துட்டாருன்னு சொல்றாங்க. देखिए इसलिए पौलुस कहते हैं कि यह रहस्य महान है, अन्य जाति को भी हमारे पास एक कर दिए परमेश्वर। பூமியெல்லாம் என்னுடைய இந்த வசனத்துல சொன்னார்ல, அப்ப அதுக்கு அர்த்தம் ஒரு முதல்ல ஒரு இடத்துல எப்படியாவது தோன்றணும். देखिए यहाँ वचन में लिखा है कि समस्त पृथ्वी तो मेरी है, तो किसी एक जाति के बीच में परमेश्वर को आना है। பூமியெல்லாம் அவருடையது. समस्त पृथ्वी तो उन्हीं का है, நம்ம எல்லாரும் அவருடையவர்கள். हम सब उन्हीं के ही है। ஆளுகை இரு விதத்தில் ஆசீர்வாதம். राजनीति दो तरीके की आशीष है। சகல காரியத்தையும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். सभी कार्यों को परमेश्वर के पास सौंपना है। இந்த வசனத்துல சொன்னபடி நான் என் வாக்கை நீங்க கேட்டதுபடி நடந்தா நீங்க எனக்கு பரிசுத்த ஜாதியா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. इस वचन में लिखा है कि मेरी व्यवस्था को पालन करेंगे तो तुम तो सभी जातियों से मेरा आयन हो जाएंगे कर कर। இப்ப நானும் நீங்களும் ஆண்டவர் நம்ம ஆளும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அவரை தான் நோக்குவோம். देखिए मैं और आपको परमेश्वर को राज करने के लिए सौंप देंगे तो हम उन्हीं का ही हो जाएंगे। மற்றது இன்னொன்னு நம்மளுக்குள்ள நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது. और दूसरा एक है कि हम झगड़ना नहीं चाहिए कि मैं बड़ा हूँ कि आप बड़े हैं के। ஒருவரை மற்றவன் ஆளக்கூடாது. एक दूसरे को हम राज नहीं करना चाहिए। எல்லாரும் நம்மளை விட பெரியவங்களா நினைச்சு அன்பு வரணும். दूसरे को हमसे महान ठहरकर आदर करके उन्हें प्रेम जताना चाहिए। ஆபத்து நேரத்தில் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். और विपत्ति में सभी को एक दूसरे से प्रेम करना है। லேவியராகமம் 25:35. लेवियों की अध्याय 25-35। உன் சகோதரர் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலவும் தங்கவந்தவனை போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக. ஒரு ஜனத்துல ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல. देखिए यदि एक राज्य में एक धनी व्यक्ति है तो उसका धन केवल उसी का नहीं है। முதல்ல சொந்த குடும்பத்தை அவங்க விசாரிக்கணும். देखिए अपने खुद के परिवार को पूछताछ करना चाहिए। பவுல் எழுதாரு விசுவாசம் உள்ள குடும்பத்துக்கும் இரக்கம் செய்யணும். देखिए पौलुस लिखते हैं कि विश्वासी परिवार को भी हमें उधार देना है। அப்போ இந்த தேவ ராஜ்யம் ரெண்டு காரியத்தை குறிக்குது. देखिए परमेश्वर के राज्य को दो कार्यों को बताती है। இந்த ரெண்டு காரியத்துக்கு முன்னால தேவன் நம்மை ஆளுகை செய்வது தேவ ராஜ்யம். उस दो कार्य के पहले परमेश्वर हमें राज करते हैं, वही परमेश्वर की राज्य है। படைக்கும் போதே ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்து ஜீவாத்மான அந்த ஜீவன் தான் सृष्टि करते समय आदम को जो परमेश्वर ने सृष्टि किया, परमेश्वर अपने जान को उनके ऊपर फूंका और वो जीव आत्मा बन गया। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஜீவன் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. उस जीवन के अलावा हमसे कुछ नहीं होगा। அப்போ ஆண்டவர் நம்மை ஆளும்படிக்கு நம்ம சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. परमेश्वर हमें राज करने के लिए हमारी खुद पना को जगह देना ही नहीं चाहिए। எனக்கு உங்களுக்கு சேர்த்தே தான் நான் சொல்றேன். मेरे लिए और अपने लिए एक बताती हूँ।
தேவனுக்கு எது பிரியமா இருக்கோ அதை தான் நம்ம பேசணும். परमेश्वर को जो इच्छा के अनुसार ही हमें बातें करना चाहिए. எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தணும். सभी कार्य में परमेश्वर को महिमा चढ़ाना चाहिए. நம்மை எப்படி படைத்தார்? தேவனை சார்ந்து வாழும்படி படைத்தார். हमें परमेश्वर कैसे सृष्टि किए थे? उन्हीं साथ ही जीना है. அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே ஜீவன் கிடையாது. उनके बगैर हमारे अंदर जीवन कुछ है ही नहीं. நம்ம முதல்ல படைக்கும் போது ராஜாத்தியாக ராஜாவாக படைச்சு எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. पहले सृष्टि करते समय हम सबको राजकुमारी और राजकुमार बनकर सभी को आप राज किए कर परमेश्वर ने बनाया था. நான் சுருக்கமா சொல்லி முடித்தேன். இப்போ வேதத்தை அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். उनकी व्यवस्था को रखने वालों को बड़ी शांति होती है. அவர்களுக்கு இடரநிலை. उन्हें कुछ भी ठोकर नहीं होगा. நம்ம சுற்றிலும் நிறைய இடர்கள் இருக்கு. देखिए हमारे आसपास में कई ठोकरें हैं. அந்த இடரல் காரணம் நினைக்காம தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். उस ठोकर को न सोचते हुए, उस व्यक्ति को न सोचते हुए परमेश्वर की ओर ही ताकना चाहिए. அத மரியாள் சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யுங்க. इसलिए मरियम कहती है कि जैसे वह कहते हैं उन्हीं के अनुसार कीजिए. நம்ம பொருள் நம்ம எல்லாமே தேவனுக்குரியது. हम हमारे चीजें सभी परमेश्वर का है. அவர் சித்தப்படி நம்ம இருந்தாலும் நம்ம மாதிரி பாக்கியவான் இல்ல. उनके समान हम रहेंगे तो हमारे जैसे भाग्यशाली और कोई है ही नहीं. முதல்ல ஆதாம் ஏவலை பார்ப்போம். पहले आदम और हवा को देखेंगे. ராஜாவாக படைச்சார். परमेश्वर उन्हें राजा के तौर पर बनाए गए थे, ஆண்டு கொள்ளுங்க, पृथ्वी को राज करने के लिए. சட்டம் போட்டார். लेकिन परमेश्वर ने नियमों को दिया था. எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். सभी फलों को आप वो भोजन कर सकते हैं. இருக்க பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. और जो भी बगीचा के बीच में उसे आपको नहीं खाना है. சாப்பிட்டா நீ செத்து போவ. उसे खाते ही तुम लोग मृत्यु पा लेंगे. ரெண்டாவது நீங்க பண்படுத்தணும், காவல் காக்கணும் இந்த தோட்டத்தை. और उसे देखभाल करना है और उसमें काम भी करना है. हालेलुया, हालेलुया. நம்ம சொந்த குடும்பத்துக்கு நம்ம காவலாளி. देखिए हमारे खुद के परिवार के लिए हम ही रक्षक है. நம்ம சபைக்கு நம்ம காவலாளி. हमारी कलीसिया का भी हम ही रक्षक है. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா நம்மட்ட கணக்கு கேட்பாங்க ஆண்டவர். हमारी पड़ोसी उद्धार पाया करके परमेश्वर हमसे हिसाब मांगेंगे. हालेलुया, हालेलुया. அப்ப இந்த ஆதாம் इस आदम ஆண்டவர் படைச்சு ஜீவனை மண்ணிலிருந்து எடுத்தாரு. परमेश्वर उन्हें मिट्टी से निकाले थे. நமக்கு தெரியும், हम सब उसे जानते हैं. அவர் சுவாசத்தை கொடுக்கல, அவருக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். उनके श्वास को नहीं दिए थे, लेकिन परमेश्वर उनको जीवन की श्वास को दिए थे. மரணம் இல்லாமல் படைத்தார். मृत्यु के बिना उन्हें सृष्टि किए थे. ஜீவ ஆத்மாவான वो जीवित आत्मा बन गया. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு தவறு செய்யும்போது நம்மளுக்கு ஒரு பலவீனம் தருவார். அவர் ஒவ்வொருவரையும் சுத்தமாக்கும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. देखिए हमारे पास भी छोटी सी गलती होगी तो हम बीमार पड़ जाएंगे. पवित्र शास्त्र में जो भी बीमारी थे उन्हें कहा कि तेरा पाप क्षमा हुआ कर. சிலர் சொல்றாங்க உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. और कई लोगों के पास बताते हैं कि तेरी विश्वास तुझे उद्धार किया. இதெல்லாம் நம்ம தனிமையில வேலை செய்யும்போது யோசிக்கணும். ये सभी को अकेलेपन में रहते समय इसे याद करना चाहिए. எப்போதும் வேதத்தை தியானம் 20 நிமிஷம் தான் இருக்கு. வேதத்தை தியானம் பண்ணணும். लगातार पवित्र शास्त्र को ध्यान करना चाहिए. அப்போ தேவனை சார்ந்து வாழ வேண்டிய அந்த ஆதாம் आदम को परमेश्वर की संग ही जीवन करना था. சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டாங்க. जिन्हें नहीं खाना चाहिए उस फल को उसने खा लिया. ஒரு ஆள் மாத்திரம் சாப்பிட்டா அது வரவே சரி. ஏன்னா குருந்தியில அவர் 7 அதிகாரத்துல எழுதுறாரு. कोरिन्थियों 7वां अध्याय में ऐसा लिखा है कि कभी एक व्यक्ति भोजन किया तो उसमें अपवित्रता नहीं आएगी. ஒரு அவிசுவாசியும் ஒரு விசுவாசியும் சேர்ந்தா அது பரிசுத்தமான குடும்பம். एक अविश्वासी और एक विश्वासी होकर एक परिवार होंगे तो वो विश्वासी के परिवार है. ஏவல் சாப்பிட்டாங்க, இவங்க மூச்சு விடாம இவங்களும் சாப்பிட்டாங்க. एवं हवा भी खाई थी और ये भी बिना कुछ बोलते हुए आदम भी उस फल को खा लिए. தேவன் சொல்லி கேளாதனால அந்த ஜீவன் அவரை விட்டு போயிட்டு. परमेश्वर की आज्ञा पालन नहीं किए, इसके लिए उनकी जीवन वहां से चली गई. இப்போ ஒரு கண்ணை பிடிங்கி இதுல வச்சோம்னா அந்த கண்ணு எல்லாத்தையும் பார்க்க மாதிரி தெரியுமா தெரியாதா? देखिए एक आंख को निकालकर यहाँ रखेंगे तो चलेंगे। वो कैसे देखेगी? सभी को देखने का जैसा लगेगा, பார்க்குமா? लेकिन वो देखेगी क्या? ஏன்? அந்த
ஜீவன்ல இருந்து பிரிஞ்சிட்டு वो नहीं देखेगी क्योंकि वो जीवन से वो अलग हो गई। இதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம பிரியும் போது ஜீவனற்றவர்களாக மாறும். इसी समान परमेश्वर के वचन से अलग होते समय हम भी बिना जीवन के रहेंगे। ஜீவாத்மா அந்த நாளிலே அந்த நிமிஷத்தையும் செத்து போறாரு. उसी पल में वो मर जाते हैं और जीवित आत्मा नहीं रहे। ஆவிக்குரிய மரணம் உண்டாச்சு. आत्मा की मृत्यु हो गई। நம்மை சூழ்ந்து கொண்டது. वो हमें ही घेर लिया है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில மரிச்சு நமக்கு மீண்டும் அதை வாங்கி தந்துட்டாங்க. इसी के लिए परमेश्वर क्रूस में चढ़ा गए और वापस हमें लेकर भी दिए। வாங்கி தந்ததுனால நம்மளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவாத்மாவாக இருக்கணும். அவரை சார்ந்து வாழணும். हमें वापस दे दिए, इसके लिए हम हर एक पल जीवात्मा बनकर उन्हीं के संग में जीना चाहिए। அடுத்து பாருங்க, நோவா அவன் கூட வாழ்ந்தவர்கள். देखिए नूह और उनके परिवार और उनके साथ जो भी जीवन जी रहे थे। மோசமான சூழ்நிலையில இருந்தார் நோவா. बुरी परिस्थिति में था नूह। அந்த அசுத்தமான ஜனங்கள் மத்தியில இவர் பரிசுத்தமா இருந்தார். उस अशुद्ध प्रजा के बीच में ये पवित्र ठहरा गया। இது ஒரு ஆச்சரியம். ये सब अचानक अचंभव की कार्य ஏன்னா है। நோவா தேவனோடு சந்திச்சிட்டு இருந்தார். क्योंकि नोह परमेश्वर के संग जी रहा था। இது நம்ம யோசித்து பார்ப்போம். நம்மளை சுற்றி சரியான அதாவது சரியான மக்களை பார்க்க முடியாது. देखिए हम सोचेंगे कि हमारे आसपास अच्छे व्यक्ति को हम नहीं देख सकते हैं। அவங்க மத்தியில நம்ம சபையிலும் சரி குடும்பத்திலும் சரி நம்ம அவங்க மத்தியில நம்ம ஜெய வாழ்க்கை வாழணும்னா தேவனோட சந்திக்கணும். उनके बीच में हम विजयी जीवन जीना है, या कलीसिया में हो या कलीसिया के बीच में हम जहाँ रहते हैं उस शहर में। ஒவ்வொருவரிடமும் அன்பு கூறணும். யாரையும் ஆளக்கூடாது. பணக்காரர்கள் ஏழைகளை ஆளக்கூடாது. हम एक दूसरे से प्रेम जताना है। धनी लोग गरीब लोगों को राज नहीं करना चाहिए। நோவா தேவனோட சந்திச்சதுனால नोह परमेश्वर के संग जीवन जिया, इसके लिए அவருடைய சந்ததி மூலமாக பூமி நிரம்பினது. उनके संतान के द्वारा पृथ्वी में प्रजा आए थे। இது நமக்கு ஒரு சவால். देखिए ये हमारे लिए एक बड़ा प्रश्न है। நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம ஒருத்தரும் நல்லவங்க கிடையாது. देखिए हमारे आसपास जो भी व्यक्ति हमारे घेर हुए हैं वो अच्छे व्यक्ति नहीं है। அவரை சார்ந்து வாழும்போது நம்ம யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண முடியாது. उन्हीं के बीच में हम परमेश्वर के संग जीवन बीतेंगे तो हमारे विरुद्ध कोई भी नहीं होगा। யார்கிட்டயாவது நம்ம சொன்னாதான் தெரியும். நம்ம அமைதியா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பெரிய காரியத்தை நம்ம மூலமா செய்வாரு. किसी को हम हमारे कार्य को बताएंगे तो वह नहीं जानेंगे। इसके लिए हम परमेश्वर की बाट जोकर प्रार्थना करना चाहिए। ஆதாம் ஏவாள் சொல்ல கேட்டதுனால என்னெல்லாம் ஜீவாத்மா போனதுனால மற்றவங்களுக்கு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். देखिए आदम बिना बोलते हुए हवा जो फल दी थी उन्हें खाने लगे, इसलिए दूसरों को कमी घटी बताने लगे। நீ தந்த மனைவிதான் அப்படி பண்ணிட்டான்றான். परमेश्वर उनसे पूछने लगा कि तू ऐसे क्यों कर दिया। उसने बताया कि आपने जो दिया था पत्नी ने मुझे ऐसे कर दिया। இருக்கலாமே, इन्हें तो नहीं बिना भोजन बिना खाते हुए न रह सकते थे। நம்ம சில சமயத்தில் நடக்க வேண்டிய பிரகாரம் நடக்காம அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிட்டு இருப்போம். हम भी कई पर जैसे जीना चाहिए वहाँ वैसा नहीं जीते हुए दूसरे को हम कमी घटी बताते हैं। அப்படித்தான் சொன்னான். हवा भी वैसी कहने लगी। அதனால இதெல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ये सब हमारे लिए लिख कर दिया गया है। ஆபிரகாம் லோத்தை பாருங்க. अब्राहम और लूत को देखिए, ரெண்டு பேரும் ஐஸ்வர்யவான் ஆயிட்டாங்க. दोनों लोग भी धनी बन गए। சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். छोटे छोटे दृष्टांत को कहकर मैं खत्म करने वाली हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் அவர் அழைச்சார். உடனே லோத்து கூட வந்துட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஐஸ்வர்யவான் ஆகிட்டாங்க. வேலைக்காரங்கள் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. देखिए अब्राहम को परमेश्वर बुलाए थे, लूत भी उनके संग आ गए। अभी दोनों धनी हो गए और दोनों की नौकर चाकर में झगड़ने लगे। ஆபிரகாம் பார்த்தாரு. अब्राहम देखने लगे, லோத்தை கூப்பிட்டாரு. लूत को बुलाने लगे। நம்ம ரெண்டு பேரும் சகோதரர். हम दोनों भाइयां ஒரு हैं। பக்கம் போ, நான் ஒரு பக்கம். तू एक बगल जाना, मैं दूसरी நம்ம बगल சண்டை चले போடக்கூடாது. दूसरी दशा में चले जाता हूँ। इन्हें झगड़ना नहीं चाहिए। இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நாங்களும் நம்ம எல்லாரும் வேதத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தா
देखिए जो आए हुए आप और मैं, यदि हम पवित्र शास्त्रों को सिर्फ देखेंगे, தேவன் நம் பக்கத்தில் இருந்தால் परमेश्वर यदि हमारे पक्ष நமக்கு में रहेंगे, எந்த சூழ்நிலையும் மட்டுப்படுத்த முடியாது. हमें किसी भी परिस्थिति हमें दबा नहीं सकती है। அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சூழ்நிலை இருக்குது. देखिए कई परिस्थितियां हैं, மற்றவங்களுக்கு சொன்னதானே தெரியும். दूसरे को उस परिस्थितियों को बताएंगे तो ही वो जान लेंगे। केवल हमको परमेश्वर को ही बताना है। நமக்குன்னு ஒருவர் இருக்கார். हमारे लिए एक व्यक्ति है। எங்க ரிலேஷன்ல ஒருத்தர் வந்து நிறைய படிச்சுட்டு இன்ஜினியர் படிச்சுட்டு லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கினா ஊழியத்துக்கு போயிட்டான். देखिए हमारे रिश्तेदार में एक लड़का इंजीनियर के लिए पढ़े लिखा था, कई लाखों में उनका तनख्वाह था, लेकिन वह नौकरी को छोड़कर परमेश्वर की सेवकाई में आ गया। நாங்க யோத்த மாதிரி ஐயோ உலக வேலையை விட்டுட்டானே அப்படின்னு போறோம். देखिए हम सोचते रहते हैं हाँ ये तो संसार की नौकरी को लूट के समान छोड़ दिया करता है। எல்லாம் ரூபாய் கொடுப்போம். हम सब उनके लिए उनको पैसा दे रहे थे। தெரியுமா? उसने क्या कहा था? என்னை அனுப்பினவர் எனக்கு தருவார். मुझे जो भेजा हुआ परमेश्वर मुझे जरूर देंगे। அப்போ உங்க பைசா நான் என்ன செய்வேன்? வாங்குவேன். तो वो ऐसे कहने लगा कि तुम्हारी पैसा को मैं नहीं लूंगा। நம்மை அவர் ஆளுகிறார். परमेश्वर हमें राज करते हैं। அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நமக்காக கவலை தேவையே இல்ல. उन्हीं के पास सौंप देते समय हमारे लिए चिंता उठाने के लिए कुछ आवश्यक ही नहीं நமக்கு है। கவலைப்பட வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. हमारे लिए चिंता उठाने के लिए कई कार्य है। அவர் தான் சொல்லிட்டாரே உன் பாரத்தை என் மேல வச்சிரு. वो तो कह दिया ना, तेरे बोझ को मेरे ऊपर रख देना, நான் உங்களை விசாரிக்கிறேன். मैं तुझे पूछताछ करूंगा। டைம் ஆகும் சில சமயம். कई पल बहुत समय हो सकता है, நம்ம விசுவாசம் ஆடும். हमारी विश्वास हिलेगी, ஆனா உயிரோடு இருக்கார். लेकिन परमेश्वर जीवित है। அப்போ இப்ப லோத்து பாக்காரு எங்க போலாம்? देखिए अब लोग देखना लगा कहाँ जाऊं, எங்க பச்சையா இருக்கு, जहाँ हरियाली है। அப்படின்னு இதே மாதிரி நமக்கு பெண் கொடுத்தாலும் பெண் வாங்கினாலும் அவங்க வீடு வசதியா இருக்கலாம். வசதி அவர்கிட்ட இருக்கு. ऐसे हम सोचते हैं लड़के देते समय, लड़की लेते समय उनके पास धन है क्या, लेकिन परमेश्वर के पास धन है। இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிற தேவன். जो नहीं है वो इसे है कर कर बुलाने वाला हमारा परमेश्वर। அவர் சித்த மாத்திரம் நம்ம செய்யணும். केवल उनकी इच्छा ही होना चाहिए। கொடுக்கவா வேண்டாமா? देना है क्या नहीं ஒரு देना மணி है। நேரத்துக்கு ஜெபம் பண்ணிப்பாரு அங்க சொல்லுவாரு. देखिए 1 घंटा प्रार्थना कर कर देखिए, परमेश्वर बातें करेंगे। லோத்து பச்சை நேரத்தை போய் பார்த்தாரு. देखिए लूट हरियाली जगह को देख लिया, நான் அங்க போறேன். मैं वहाँ जा இவர் ஒன்னை रहा பார்க்க हूँ। ஆபிரகாம் ஒன்னை பார்க்க अब्राहम किसी जगह को नहीं देखा, மாத்திரம் பார்த்தார். केवल परमेश्वर को ही देखने लगा। அப்ப உலகத்துக்கான அவர் தகப்பன். पूरी पृथ्वी के लिए समस्त के लिए पिता वही है। அவருக்கு கொடுத்த இஸ்ரவேல் நாடு உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. देखिए उन्हें दिया हुआ इजराइल देश पूरे संसार को हिलाकर राज्य करती है। ஹalleluya. हालेलुया। ஈசா யாக்கோபை பார்ப்போம். ईसा और याकूब को देखेंगे। ஈசா வந்து ஒழுங்கின்மையா இருந்தார். ईसा के पास पूरा साफ काम नहीं था, சீர்கெட்டவரா இருந்தார். वो मूर्ख था। ரெண்டாவது उनके पास अच्छे कार्य नहीं था। அல்லேலூயா. हालेलुया। அவர் மனம் போல வாழ்கிறவரா இருந்தார். अपने मनमानी से जी रहा था சேஷ்டபுரத்தோட பாகத்தை அற்பமா எண்ணினாரு. और पहले वटे की उस बाग को तुच्छ माना था। யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசமா இருந்தார். याकूब के पास अच्छे गुण था और तंबू में ठहरने वाला था। நம்ம நிறைய குறை உள்ளவர். देखिए हमारे अंदर कई कमियां हैं, ஆனா அவருடைய வார்த்தையை நம்பி வாழும்போது நம்ம தான் மேன்மை உள்ளவங்களா இருப்போம். यदि उनके वचन के साथ जिएंगे तो हम ही अच्छे लोग हैं। உலகத்துல ஏசா செழிப்பா தான் இருந்தாரு. संसार में एशा धनी से था, யாக்கோபும் செழிப்பா இருந்தாரு. याकूब भी धनी ही था। ஆனா உபாகமம் 28:1 இருந்த மாதிரி व्यवस्था वरन 28:1 में लिखा हुआ वचन के अनुसार, வாசிமா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவருடைய வார்த்தை நம்ம சொல்லணும், பைபிள் இருக்கு, அது அக்கினியா இருக்குது. देखिए परमेश्वर की वचन पवित्र शास्त्र में और अग्निमय वचन है। சீனாய் மலையில அவர் கொடுத்தாரு அக்கினி பிரமாணம், அதாவது அவருடைய வார்த்தை அக்கினி. सीनाई के पर्वत में अग्नि का व्यवस्था को परमेश्वर ने उन्हें दिया था। அப்ப இந்த வார்த்தை சொல்லி பூமியில் சகல ஜாதிகளையும் உன்னை என்ன செய்வேன் மேன்மையாக
ஆயிருக்கு. देखिए पृथ्वी में सभी जातियों से मैं तुझे श्रेष्ठ करेगा। ஏசா அந்த இடத்துல தான் பணக்காரரா இருந்தார். देखिए येसा केवल उसी जगह पर धनी था। யாக்கோபு உலக அளவுல இருந்தார். याकूब संसार के तौर पर बहुत धनी था। அவர் ஆபிரகாம் சொல்லி கொடுத்திருக்காரு யாக்கோபுக்கு ஏசாவுக்கும். देखिए अब्राहम येसा और याकूब के लिए परमेश्वर के बारे में सिखा कर दिए ஆனா थे, யாக்கோபு கவனிச்சாரு. लेकिन याकूब उसे ध्यान दिया था। தனிமையா போகும்போது அவர் சொல்றாரு, நீர் என்னை இந்த உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்து நல்ல சந்தோஷமா வந்தா உனக்கு தசமபாகம் செய்வேன். अकेलेपन में जाते समय उसने कहा कि भोजन और पहनने के लिए वस्त्र और रहने के लिए जगह देंगे तो मैं आपको दसमाहांश दूंगा कर कर। யார் சொல்லி கொடுத்தா? ये किसी ने सिखा कर दिया था, अब्राहम ही सिखा कर ஆண்டவர் दिए। சொல்றாரு, அவன் சந்ததிக்கு அவன் சொல்லுவான், அதனால நான் அவனுக்கு மறைக்க மாட்டேன். परमेश्वर ऐसे कहते हैं कि वो अपने संतान को बताएगा, इसलिए जो कार्य मैं करने वाला हूँ अब्राहम को नहीं छुपाऊंगा। நான் செய்ய போறத எனக்கு சொல்லாம நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. जो भी कार्य मैं करने जा रहा हूँ उसे बिना बताए मैं नहीं करूंगा। அவனுடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்ம விசேஷித்தவர்கள். நம்ம यदि வாசித்த हम பாடத்தின்படி उस वचन के अनुसार चलेंगे तो हम विशेष व प्रजा है, जैसे हम आज पवित्र शास्त्र में पढ़े थे। ஒண்ணு இல்லாம இருக்கலாம், நம்ம மற்றவங்க நம்ம ஆச்சரியப்படத்தக்கதாக நம்ம அவர் அதிசயம் செய்வார். देखिए हमारे पास कुछ भी नहीं होने दीजिए, लेकिन परमेश्वर आश्चर्य कर्म दूसरे लोग के अचंभा होने तक परमेश्वर हमें कराएंगे। யோசேப்பு அவன் சகோதரர்களும் यूसुफ और उनकी भाइयों, இந்த இதுல நம்ம பார்த்துட்டு வரோம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த எல்லா துன்பமும் இருக்கும், ஆனா அவர் கொடுத்த சமாதானத்தை பிரிக்க முடியாது. देखिए इस वचन में देखिए कि जो भी उनकी व्यवस्था को स्नेह करते हैं उन्हें बड़ी शांति होगी, அவர்களுக்கு இடரல் இல்லை. उन्हें कुछ भी टोकर नहीं है। யோசேப்பு அவன் சகோதரர்கள் 12 பேர் இவர் விசேஷித்தவனா இருந்தார். देखिए 12 भाइयों में ये तो आयन ठहरा। வாலிப பையன்ல தேவன் பேசுகிறவராக இருந்தார். देखिए इनकी जवानी में परमेश्वर इनसे बातें करने लगे। அப்பா அன்பு கூர்ந்ததுனால இவர் சொப்பனம் கண்டதுனால பொறாமையினால இருந்தாங்க, நமக்கு தெரியும் இது. पिता इन्हें प्रेम जताने लगे और ये स्वप्न देखने लगे, इसके लिए इनके भाइयों इनके ऊपर क्रोध करने लगे। யோசேப்பு எகிப்து நாட்டுல பெரிய தலைவரா வந்தார். देखिए मिस्र के देश में यूसुफ एक महान व्यक्ति ठहरा। அல்லேலூயா. हालेलुया। சகோதரரெல்லாம் அவங்களுக்கு வந்தாங்க. इनके भाइयों इनके बीच में आए। யோசேப்புக்கு தெரியும் கானான் தேசத்துல அப்பா சகோதரர்களாம் இருக்கிறது தெரியும். यूसुफ जानता था कि कानान देश में पिताजी और उनके भाइयों सभी वहाँ है, ஆனா போகல. लेकिन वो नहीं गए वहाँ। இந்த 10 சகோதரர்கள் எப்படி இருக்காங்க, இவங்க மனம் திரும்பணுங்கிறத கற்றுக் கொடுத்தாரு. देखिए ये इस 10 भाइयों मन फिराना और इनके हृदय कैसा है कर उन्हें सिखा कर देने लगे। எப்படி கற்றுக் கொடுத்தாரு? देखिए कैसे सिखा कर दिए। சொல்லுங்க. எப்படி கற்றுக் கொடுத்தாரு யோசேப்பு? கானான் தேசத்துக்கு போகாம அவங்க எப்படி இங்க வருவாங்க? அவங்க வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். देखिए ये कानान देश को नहीं गया, लेकिन इनके भाई इनके पास आएंगे कर उसे मालूम था। நான் செய்த தப்ப உணர்ந்தாங்க. जो भी उनकी गलती थे उन्हें महसूस किए थे। எபிரேய பேச யோசேப்புக்கு தெரியாதுன்னு யாரோ நினைச்சிட்டு பேசுறாங்க. நம்ம சகோதரனுக்கு தெரியுது செய்த கொடுமைலாம் நமக்கு கஷ்டப்படுவோம்னு சொன்னாங்க. वो नहीं जानते कि यूसुफ को इब्रियो भाषा आता है करके वो बोलने लगे कि हमने अपने भाई को कितना कष्ट किया कर वो बोलने लगे। தலைவரானது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தையும் रक्षिக்கும்படியாக வழி தரும். एक महान व्यक्ति केवल नहीं ठहरा, लेकिन अपने खुद के परिवार को कैसे परमेश्वर की ओर चलाना करके उन्हें सिखा कर दिए। இதெல்லாம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கிடைக்க பாக்கியங்கள். ये सब व्यवस्था को प्रति रखने वाले की बड़ी शांति है। தாவீது அவன் சகோதரர்கள், दाऊद और उनके भाइयों, அங்க யுத்தம் கோலியாத்து கெரிச்சிட்டு இருக்காங்க, ராஜா பயப்படுறாங்க, சகோதரர்கள் பயந்துருக்காங்க. देखिए वहाँ गोलियत गरज रहा है कि राजा भी डर रहे और उनके भाई भी डर कर खड़े थे। ஏறக்குறைய 17 பையன், வாலிப பையன் அவன். लगभग 17 उम्र का एक जवान लड़का था। எவ்வளவு வீரம் வருது. देखिए इनके अंदर कितना वीरता आती है। நான் போய் செய்கிறேன், मैं जाकर विजय करूंगा। ராஜாட்ட போறாரு. राजा के पास जा रहा है। ரொம்ப இளைஞனா இருக்க, तू तो बहुत छोटा है, छोटा लड़का है। ஏன் ராஜா அப்பாட நான் முயற்சிட்டு இருக்கும்போது नहीं राजा, मैंने अपने पिता की
தெரிஞ்ச சம்பவம் தான் पिता உங்களுக்கு நான் की நினைப்பூட்டுறேன். मेमना को चरवाते समय அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்னது எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். जो भी आज मैं दृष्टांत कहती हूँ உங்க सब आप सब விசுவாசத்தையும் जाने हुआ है। நம்ம ஆண்டவர் ஆளுகை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்பதற்கு நினைப்பூட்டுகிறேன். परमेश्वर हमें राज करने के लिए मैं आपको सभी को याद दिलाती हूँ। சகோதரர்கள் எல்லாம் பொய் பரட்டு சொல்லி ஆட களமாட்டி தின்னுட்டு அப்பாட்ட சொல்ல முடியாங்க. அப்பாட்ட சொன்னா என்ன சொல்லுவாரு? देखिए इनके भाई पूरा मेमना को चुरा कर खा लेते हैं, लेकिन पिताजी को झूठ बोलते हैं। அது யோசேப்பு அதை விட்டுட்டேன். சாரி. இப்ப நம்ம தாவீதை பார்ப்போம். दाऊद को हम देखते हैं। ராஜாட்ட போய் சொல்றாரு. राजा के पास बताने लगा। ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது. एक बार बलू आया था, एक बार सिंह आया था। ஆட்டை அது வாயில வச்சிருந்தது நான் பிடிச்சேன். मेमना को उस मुंह से मैंने अलग कर दिया। என் மேல பாஞ்சுது. वो सिंह मेरे ऊपर आकर गिरा। பிடிச்சு கிழிச்சிட்டேன் நான். उसके जबान को मैंने फाड़ दिया। அவர் சவுல் மேலங்கேயும் பார்த்தாரு, நீ போய் பார்த்தாரு. सॉल ऊपर नीचे देखकर तू चले जा कर யுத்த வீரனுக்குள்ள ட்ரெஸ் கொடுத்தாங்க, இது எனக்கு ஒத்து வராதுன்னு. योद्धा के कपड़े पहनने के लिए दिया था, लेकिन ये कहने लगा कि ये कपड़ा मुझसे नहीं होगा। நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆத்துல போய் 5 கூழாங்கல் எடுத்தாரு. हम सब जानते हैं कि नदी के किनारे में 5 पत्थर को लिया இந்த उसने। விசுவாசம் எப்படி வந்தது? விருத்த சேதனம் இல்லாதவன் இஸ்ரவேல் ஜனங்களை इनके अंदर ये विश्वास कैसा हुआ आया? ना खतना किया हुआ ये इजरायली को निंदा करता है தேவனையும் நிந்திக்கான். और परमेश्वर को भी निंदा करता है। இவன் ஏமாத்துறான். ये तो मेरे सामने कुछ நம்ம नहीं है। ஆண்டவர் பணத்தினால இல்ல, ஈட்டினால இல்ல, हमारे परमेश्वर बाला से नहीं और धन से नहीं। நம்ம ஒரு திருமணத்துக்கு தான் இருக்கோம், ஒண்ணுமே இல்ல. देखिए हमारे घर एक शादी के लिए तैयार है, लेकिन हमारे पास कुछ भी नहीं है, लेकिन परमेश्वर सब कुछ करेंगे। பணம் இருந்தா தான் திருமணம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. देखिए मत सोचिए कि हाँ यदि हमारे पास पैसा होगा तो ही शादी होगी करके नहीं सोचिए। பாருங்க, எல்லாத்தையும் நிரப்புவார். परमेश्वर की ओर देखिए, सभी कुछ को परमेश्वर भर देंगे। அதான் தாவீது சொல்றார், ஈட்டினாலும் யுத்தத்தில் உள்ள காரியத்தினாலும் ஜெயிக்கிறது இல்ல. इसके लिए दाऊद कहता है कि युद्ध से नहीं होगा, लेकिन परमेश्वर से होगा। நீ ஈட்டியோடும் எல்லாத்தோடும் நீ வர, ஆனா நான் என் தேவனுடைய நாமத்தோடு வரேன். गोलियत को देखकर कहता है तू बाला से और अपने वीर के साथ आ रहा है, लेकिन मैं अपने परमेश्वर के नाम से तेरे ओर आ रहा அப்போ हूँ। ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் ஆடினி சேர்ந்தாலும் சக்கரவர்த்தி ஆகலாம். देखिए जो भी व्यवस्था पर प्रीति रखते हैं वो भेड़ चरवाना वाला भी चक्रवर्ती राजा बन सकता है। நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ये सब हमारे लिए लिखा है। அல்லேலூயா. हालेलुया। தானியேல் பாருங்க, அந்த பாபிலோனியர் மத்தியில दानियल को देखिए, उस बाबिलोन के बीच में நம்ம எல்லாரும் தெரியும், இன்னும் சொல்லதுக்கு நேரம் இல்ல. हम सब जानते हैं अधिक। ஆமா. அதான் தானியேல் அந்த மோசமான பாபிலோனியர் கிட்ட இருந்து दानियल उस बुरे बाबिलोन के बीच में रहकर 4 பேரும் ஒற்றுமையா இருந்தாங்க. देखिए 4 लोग भी एक रहे ஒரு थे। காரியத்துக்கு சேர்ந்து செபித்தாங்க. एक कार्य के लिए एकजुट होकर प्रार्थना करने लगे। இவங்கதான் தேவன் என்று மற்றவர்கள் கண்டுகொள்ளும்படிக்கு தேவன் அற்புதங்களினால் इन्हीं का परमेश्वर ही परमेश्वर और कि दूसरे लोग जानने तक परमेश्वर ने अद्भुत किया। அவருடைய வார்த்தை சத்தியம். उनका वचन सत्य है, அப்பத்தினால் மாத்திரமல்ல, केवल भोजन से नहीं। நம்ம ஆண்டவர் அவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை மூலமாக நம்மை நடத்துவார். परमेश्वर उनके हर एक वचन से हमें चलाएंगे। உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் சாதாரண சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம். तेरी व्यवस्था से प्रीति रखने वालों को केवल शांति नहीं होती, बड़ी शांति होती है அவர்களுக்கு இடரல் இல்லை. और उनको कुछ टोकर नहीं சமாதானம் लगती। இல்லாம நெருக்கடியா வந்திருக்கலாம். देखिए बिना शांति से दबाव में आए हैं। நம்ம அப்பா நமக்கு சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம हमारे சமாதானம் இல்லை. पिता उनकी शांति को रख गए हैं। பணம் இருந்ததுனால சமாதானம் இல்லை, पैसा रखे हैं इसके लिए शांति नहीं है, செழுமை இருந்ததுனால சமாதானம் இல்லை. हरियाली है इसके लिए शांति नहीं है। ஜீவாதிபதி வல்லமை உள்ளவராக நமக்குள் இருக்கிறார். जीवन की अधिपति सामर्थ्य से भरा हुआ हमारे हृदय में, हमारे बीच में है। நம்மை ஆளுகிறவர், वह हमें राज करने वाला அவர் है, நடத்துவார். वह चलाएंगे। அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் தருவார். वैसे विश्वास को परमेश्वर देंगे। गीत गाते समय दान लिया जाएगा। பாடல் படிக்கும் போது காணிக்கை எடுக்கப்படும்। பாட்டு யார் படிக்கிறா?